ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து தேங் ஒன் ஷாட் ஃபர்ஸ்ட் நைட் கூத்து. ஸோ இந்த ஒன் ஷாட்டுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு தெரியும். ஏன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ 2 பார்ட் வேணுமா நானும் கேட்டேன். ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா நம்ம போட்டுடலாம். உங்கள் சப்போர்ட்டுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கடா. சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. ஸோ இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க. அண்ட் அது வந்து இந்தியாவில் மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ இது வந்து கொரியாவில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே இருக்கும். ஜஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அண்டு ஹெட்ஃபோன் வார்னிங்டா, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்லிக்கிறேன். ஹாட் ஸ்டாண்ட் இல்லை சாஃப்டானாலும் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அண்டு பேட் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்துடும். ஸோ ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் எழுதுறது கிடையாது. ஸோ ஒரு கண்டென்ட் படி தான் நான் பேசுகிறேன். ஸோ அது ஃப்ளோவில் வந்துச்சுன்னா சமாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து ஒன் ஷாட்டுக்கு போயிடலாம்டா. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு கொரியன் ஸ்டைலில் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு மேரேஜ் ஹாலில் தான் நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொரியன் ஸ்டைலில் இன்றைக்கி மேரேஜ். ஸோ நீங்கள் உங்கள் அப்பா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு தேங்க்கிட்ட தான் உங்கள் அப்பா கொண்டு போய் கொடுக்குறாரு. ஸோ ஃபைனலி ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சு ஸோ 2 பேருமே ரிங்கை சேஞ்ச் பண்ணி கிஸ்ஸும் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு உங்களை அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் ரொம்ப ஜாலியாக போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் இருக்கும்போதே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல. ஸோ நடந்துக்கிட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இங்கே கொரியாவுக்கு அவன் உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்தியா ரொம்ப மிஸ் பண்ணீங்க. அண்ட் அதையும் நீங்கள் அவன்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ அவன் சொல்லியிருப்பான் டைம் கிடைக்கும்போது போகலாம் அம்மாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்த மாதிரி வீடு தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருப்பீங்க. வந்து இதெல்லாம் அவங்க அப்பா கிட்டலாம் கேட்டிருப்போம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு இந்த மாதிரி வீடு தான் பிடிக்கும் அந்த மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பார். அதான் உங்களுக்காக இந்த வீடை கட்டியிருப்பான். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்கடா. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. செம்ம அழகாக இருக்குது. ஃபாரஸ்ட் சைட்டில். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க நைட் டைம் அந்த டிம் லைட் மட்டும்தான். உள்ளுக்க போய் பார்த்தா ஃபுல் அண்ட் கிளாஸால் இருக்குது. செம்ம க்யூட்டாக வேறு இருக்குது. அந்த அட்மாஸ்பியரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்துட்டு இது எனக்கு பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன்ல உன்னை பற்றி எவ்ரி டைம் உங்கள் அப்பா கிட்டே கேட்டுகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு. நீ ஒரு டைம் சொன்னியா இப்படி ஃபாரஸ்ட் சைட்டில் இருக்க தான் எனக்கு பிடிக்கும், சிட்டிலலாம் இருக்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதான் இந்த மாதிரி இடத்துல சேஃபான இடத்துல நான் வந்து வீடை கட்டேன்டி. 2 இயர்ஸ் ஆச்சு இந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு தெரியுமா? உன் கூட எப்படியெல்லாம் இருக்கும்னு இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவன் கோட்லாம் கலட்டிட்டு போகிறான். அந்த சோஃபாவில் போட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ ஸ்டெப் இருக்குங்களா அதுக்கு முன்னாடி காட்டுறான். ஸோ 2 பக்கமும் வழி போகிற மாதிரி இருக்குது. மேலே தான் ஃப்ளோருக்கு அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அங்கே நீங்கள் காட்டுறான். நீங்கள் பார்க்குறீங்க செம்ம அழகாக இருக்கேன்னா இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் தாலி கட்டுற மாதிரி உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளிப்டா இந்த இருக்குல்ல இந்த மாதிரி தான். ஸோ அந்த பிக் வந்து சென்டரில் மாட்டியிருக்கான் ஃப்ரேம் போட்டு. நீங்கள் பார்த்துட்டு என்னடா ஷிஃப்டியெல்லாம் பண்ணி வச்சுருக்க, நான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாதே. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு தாண்டி நான் பண்ணுவேன். அது உனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டோட அவன் ஃபோன் அட்டாச் பண்ணிட்டு பொண்டாட்டி நான் உனக்கு கேட்கவா? என்ன கேளு. அது நம்ம அன்னைக்கு பண்ணோம்ல. என்ன பண்ணோம்? அதுவா இந்தியன் ஸ்டைலில் தான் ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம கொரியன் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணலாமா? என்னாலலாம் முடியாது. எனக்கு பாடி பெயினாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் தாண்டி பாடி பெயினாக இருக்கும். செகண்ட் டைம்லாம் கொஞ்சம் அவ்வளோக்கு பெயினாக இருக்காதுடி. நான் பண்ணுவேன்டி. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அந்த கவன் இருக்கும்ல. சரி நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு பிரைடல் ஸ்டைலில் அவன் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறான். அந்த ரூமே டெக்கரேட் பண்ணி கிடக்கு. செம்மையாக இருக்குது. ஸோ சைடில் கிளாஸ்லாம் இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் ரிவீலாக தான் இருக்குது. உங்களை பார்த்துட்டு நீங்கள்
இது எப்படி தான் ஓப்பன் ஹால் மாதிரி இருக்குது, ரூமே எப்படி இருக்குன்னா கேர்டின் இருக்குடி, அதை என்ன க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஸோ நீங்களும் போகிறீங்க. இப்படியே இருக்க போறியா என்ன? ஃப்ரெஷ்ஷப் ஆக தான் வேணும். சரி தெரியும்ல, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கா. நீங்கள் அதை பார்க்குறீங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. தாயா எதுக்கு இவ்வளோ குட்டியாக ட்ரெஸ்லாம் வச்சுருக்க? இங்கே ஊர் ஃபுல்லாக எல்லாருமா இருக்காங்க? இல்லை நீ நானும் மட்டும்தானே. ஸோ இப்படி குட்டி ட்ரெஸ் தான் நீ போடணும் என் முன்னாடி. எனக்கு இப்படியெல்லாம் ஆசைடி, போடி. பர்சனலிக்கு இப்படியெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கடி கொரியாவில். என்னது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? என்னால் முடியாது, நான் சாரியே கட்டிக்கிறேன். என்னது சாரி கட்டிக்கிறியா? அது இந்தியாவில் இருக்கும்போது கட்டிக்கோ, இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் சாரி வெளியே போகும்போது கட்டிக்கலாம்டி. எதுக்குடி நைட்டில் சாரி கட்டுற? ஏய் ப்ளீஸ் டி, புருஷன் சொல்கிறேன்ல கேளுடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் கீழே போயிடுறான். ஸோ அவன் வந்து ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஸோ அதை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு ஸோ நீங்களும் போட்டு வந்து பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்குது, தயங்க தேடுறீங்க, அவனை காணும். சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரருக்கு பண்ணி பார்த்துட்டு, வயன் இந்த ட்ரெஸ்ஸில் தயங்க உன்னை பார்த்தா அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவான். நாளைக்கு ஒன்றால் பெட்டை விட்டு எழும்பவே முடியாத அளவுக்கு ஒன்று பண்ணிடுவான். ஆனால் அவன்கிட்ட நீ சேஃபாக இருக்கணும். ரொம்ப ஓவராக போகிறான், ஆனால் பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு புருஷன் யாருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் மிரரை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. தேங்காய் ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு அப்படியே வாரான். ஸோ அவங்கள வந்து பார்க்குறான் பேக் சைடில். ஸோ அவனுக்கு நம்ம கொடுத்த ட்ரெஸ் இல்லையே, மயிறு என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்காலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து திருப்பி பார்க்குறான். ஸோ அந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை சாரி ஒன்று ப்ளூ கலர். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அவன் வந்து திட்டலாம், நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை போடலை அப்படின்னு சொல்லி கடுப்பு வந்துருப்பான். ஏய் பொண்டாட்டி இது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டு உங்கள் ஹிப்புக்கிட்ட தான் போகுது. ஸோ அப்படியே அதை மாதிரி பார்த்துட்டு ஹிப்புக்கிட்ட வச்சிடுறான். இவனுக்கு என் ஹிப்பில் வீக்னஸ் போலையே, இப்போ என்ன பண்ணுறது? தேங்க் கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா? எப்படிடி எடுக்க முடியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரப் பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஃபைனலி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்கள அப்படியே ஹிப்போடு சேர்த்து அவன் கிட்ட இழுக்கிறான். ஸோ நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு அப்படியே விழுந்துடுறீங்கடா. ஸோ அப்படியே அவன் மேலே வந்து பார்க்குறீங்க. அவன் செம்ம ஹாட்டாக இருக்கான், ஏன்னா ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் செஸ்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏய் பேசுகிற டைமாடி, நான் சொன்னல உங்ககிட்ட கொரியன் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, நீ அப்படியே கொலாப் பண்ணி வச்சுருக்க. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. எனக்கு இப்படி இருந்தால் செம்ம மூடாகும்டி. நீ சாரி போட்டாலே எனக்கு என்னன்னு தெரியலடி, உன்னை திட்ட கூட தோணாது தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்க, செம்ம ஃபிகர்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணுறான். என்ன சோப்டி யூஸ் பண்ண? நல்லா இருக்கே. ஏய் நீ வர வர என்ன நல்லாவே நீ என்னை டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்க, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து அங்கே கொண்டு போயிட்டு வைக்கிறான். நீங்கள் டக்குன்னு கையெடுத்துட்டு, என்ன நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? கொஞ்சம் தள்ளுங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. அவன் வந்து அவனை பாட்டு வந்து உங்ககிட்ட டச் ஆகுது இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அங்கே சேரில் உட்காந்துட்டு தயங்க தான் பார்க்குறீங்க. ஏய் பொண்டாட்டி இங்கே பாரு, எனக்கு எப்படியெல்லாம் தெரியலடி, ஆனால் நான் எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணி வச்சேன் தெரியுமா அவன் கூட இருக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நீல் டவுன் போட்டு, ஏய் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமாடி, எப்பவும் பெட்டில் பண்ணுற மாதிரி இல்லாமல் நிறைய பண்ணி உங்ககிட்ட நிறைய இருக்குது. என்கிட்ட இருக்க எல்லா லவ்வையும் உங்ககிட்ட கொடுக்கணும்டி, அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கொரியன் ஸ்டைல் ஓகேவா? ஓகே, நீ வேணான்னு என்னை விடவா போகிற? இல்லைல்ல பண்ணித்தான் ஆக, என்ன பண்ணுறது, புருஷனாக போயிட்டியே, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதே கொரியன் பொண்ணுங்களாக இருந்தாங்க போடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் வேறு இந்தியன் பொண்ணா, புருஷங்கிட்ட
அப்படியே தலை குனிஞ்ச தலை நிமிராமல் நடக்கணும். எங்கள் அம்மா சொல்லி தந்திருக்காங்க. அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். உன்னோட ஹாப்பினஸ் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. ஏய் அப்படியெல்லாம் இல்லைடி, உனக்கு இதில் முழு சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நான் உன்னை டச் பண்ணுவேன், இல்லைன்னா நான் உன்னை டச் பண்ண மாட்டேன்டி. பொண்டாட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டே இருக்கா. அப்போ நீங்கள் பண்ணலாமான்னு கேட்குற, பட் பண்ண மாட்டேங்கிறியே. ஏய் பொண்டாட்டி க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தூக்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ அங்கே சேர்லேயே உட்கார வச்சுட்டு இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த சேரே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எப்படி சேரில், ஏய் அதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேரில் உட்காந்தபடியே உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் பண்ணுறீங்க, பேக் கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போக போக வைல்டாகுது. அவன் ஹேண்டு வந்து உங்கள் ஹிப்புக்கிட்டேலாம் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கு. அப்படியே உங்களை ப்ளவுஸ் இருக்குங்க, ஸோ அந்த ஹூக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்து இப்போது உங்கள் சாரியை ஃபுல்லாகவே கலட்டிடுறான். நீங்கள் ஸ்கர்ட்டு ப்ளவுஸும் தான் போட்டுருக்கீங்க, அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி உங்கள் ப்ளவுஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் கிஸ்ஸில் வந்து அவ்வளோ வந்து மெல்ட் ஆகுறீங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறன்னு உங்களுக்கே தெரியல. ஸோ ஃபைனலி வந்து உங்கள் ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ அவனோட இன்னரோட நிற்கிறீங்க, உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியும் அவன் சேரில் உட்காந்துட்டு அவனுக்கு மேலே உங்களை உட்கார வச்சுட்டு செம்மையாக 2 பேருமே அதிலே கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் வந்து உங்கள் நெக்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஹிக்கியாக மேக் பண்ணுறான், உங்கள் செஸ்ட்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். தயாங் நீ வந்து ரொம்ப பண்ணுறடா, வாடா பெட்டுக்கு போகலாம். இல்லடி நம்ம வந்து இந்த சேர்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களை என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஃபேஸை வச்சு உங்கள் செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மகிள் பண்ணுறான், பண்ணிட்டு ரப் பண்ணிட்டே இருக்கான். ஸோ டைட்டாக அவங்க ஹிப்பை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஹெட்டை பின்னாலே சாக்கிறீங்க. ஏன்னா அவன் பண்ணுறது அவ்வளோ ப்ளஷராக இருக்குது. டீ போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க, பட் அவன் முடிக்கிற மாதிரி தெரியல. அப்படியே அவங்க இன்னரை வந்து கலட்டிடுறான். ஸோ ஃபைனலி நீங்கள் அது மாதிரி நேக்கடாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அண்ட் அப்படியே வந்து உங்கள் உட்காந்தபடியே உங்கள் செஸ்ட்லாம் செம்மையாக ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஹேண்டால் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் லிப்ஸை வச்சு பைட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா பிடிச்சிட்டு பேக்கெட்டை ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி அவன் உங்களை சேரில் உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி நிற்கிறான். என்னடா பண்ண போகிற அந்த மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ ஃபைனலி அவனோட பேண்ட் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி நேக்கடாக நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணியிருப்பான், இப்போ எதுவுமே ஆஃப் பண்ணல. அவன் சொல்லிருப்பான் உன்னை ஃபுல்லாக பார்க்கணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் பொண்டாட்டி நீ என்னை ஃபுல்லாக பார்க்கணுண்டி, எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து காட்டுறான். நீங்கள் அப்படியே தள்ளிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏய் க்ளோஸ் பண்ணுறதுக்காடி இவ்வளோ நாளாக வந்து மறைச்சி வச்சுருந்து உன்கிட்ட மட்டும் காட்டுறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வைக்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் ஹேண்ட் எடுத்து அவனை பாட்டில் ரப் பண்ண வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எனக்கு வந்து என்னடா இது இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது, அது அப்படி தாண்டி எனக்கு பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரப் பண்ணிட்டே இருக்கான். இதுக்கு ஏதாச்சும் பண்ணுடி, பாவம் இல்லை இது, பாரு எப்படி காஞ்சி போயிருக்குன்னு. உன் ஹேண்டு பட்டத்துக்கே அப்படி இருக்கே. ஹே வயன் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகத்துக்கிட்ட கொண்டு வரான். இது மட்டும் வேணாண்டா, ஏன் எனக்கு பண்ண மாட்டியா, என்னோட பிரதரை பாரு எப்படி இருக்கான்ட்டு, இப்போ முகத்துக்குள்ளே அது போயே ஆகணும் அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகத்துக்குள்ளே தான் இன்சைட் பண்ணுறான். ஸோ அவன் வந்து அவனே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறே தெரியாமல் நீங்கள் அவனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் டங்கை வச்சு அங்கெல்லாம் ப்ளே பண்ணுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. பொண்டாட்டி நல்லா இருக்குடி, இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் செஸ்டெல்லாம் வச்சு ப்ளே பண்ண வைக்கிறான். அவனே எல்லாமே பண்ணுறான். ஸோ உங்களால் முடியல.
தயங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. ஸோ தான் அதை எடுத்துகிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ வந்து அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே தூக்கி போயிட்டு பெட்டில் சாஃப்டாக போடுறான். போட்டுட்டு ஸோ உங்களோட லெக்ஸை வந்து வைடாக ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் லோவர் அப்டம் கிட்ட செம்மையாக ப்ளே பண்ணிட்டே இருக்கான். ஃபிங்கரிங் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஸோ அவன் மவுத்தை வச்சு அங்கே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் டங்கால். ஸோ செம்மையாக பண்ணிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் ஹேண்டு அங்கே ஹேர் இருக்குங்கள, ஸோ பிடிச்சிட்டு ஸோ கோம் பண்ணிட்டே இருக்கீங்க. போதும்டா, எனக்கு இதுவே போதும். ப்ளீஸ் இப்படி பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. பொண்டாட்டி, நீ எனக்கு பண்ணலடி, அப்போ நான் உனக்கு பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு 1/2 hour. அண்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு, நான் இன்சைட் பண்ணட்டுமாடி, பண்ணிடுறேன்டி, என்னால் முடியல தெரியுமா, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இன்சைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இன்சைட் பண்ணி செகண்ட் டைமில் லைட்டாக பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் தேங்காக பொறுத்துக்கிறீங்க. அண்ட் ஃபைனலி இன்சைட் பண்ணிட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக வைல்டாக அவங்க கூட மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் கத்துறீங்க, தயாங் 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 தயாங், இது போதுண்டா, இது ரொம்ப ரொம்ப இருக்குது, ஏன்டா இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுற, முன்னாடி இங்கே பாரு, இது என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்டி, பட் உன் கூட இப்படி இருக்கும்போது மட்டும் போதுண்டா, பண்ணாதடா, அப்படி சொல்லாதடி, என்னால் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்குறேன், ஆனால் போதும், ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லாத, மோர், என்னால் முடியல, இன்னும் பண்ணு, ஃபக் மீ மோர்னு சொல்கிறீ, தயாங் இது ரொம்ப இருக்குது தயாங், இது வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா எனக்கு பெயின் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு வலிக்குது. அண்ட் ஃபைனலி அவனை புல் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே வந்து அப்படியே ஓவர் ஆகலாம். அவன் பாடி ஃபுல்லாக சொட்டாக இருக்குது. இன்னொரு ரவுண்ட் போகலாமாடி தயாங், ஒரு 1/2 hour ப்ளீஸ்டா, ஒரு 1/2 hour டைம் கொடுறா, அதுக்கப்புறம் பண்ணலான்டா, என்னால் முடியல தெரியுமா, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. உங்கள் ஸ்டொமக்கெலாம் செம்ம பெயினாக இருக்குது. சரிடி பொண்டாட்டி, ஆனால் உன் மேலே இப்படி படுக்க நல்லா இருக்குது, நான் லைட்டாக உள்ளே புல் பண்ணிக்கிறேன், அப்படியே உள்ளே வச்சுட்டே உன் மேலே தூங்கிட்டா. டேய் உதப்படுவேன், உன் புருஷன்னு பார்த்தா ஓவராக பண்ணுறல்ல, எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, அதுவும் என் மேலே படுக்கிறேன்னு சொல்கிற, உன் வெயிட்லாம் என்னால் தாங்க முடியாது தயாங், நீ அவன் பக்கத்தில் போய் படு, நான் உன் மேலே ஏறி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தில் போட்டு நீங்கள் பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு அவன் மேலே ஏறி படுக்கிறீங்க, க்யூட் பேபி மாதிரி. அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அன்னைக்கு நைட் வந்து நீங்கள் தயாங் கூட ரொம்ப ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்கடா. சரிடா, இதுவே போதும், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏதோ நான் சும்மா பேசியிருந்தேன், ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எஃபெக்டை போட்டு பேசியிருந்தேன். அண்டு கீப் சப்போர்ட் மீ. ஸோ சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ஸோ இதுவே போதும்டா. நெக்ஸ்ட் டைம் வந்து யாருக்கு 1 ஷாட் போகணுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டு விட்றேன். சரியா? பேப்பல் யூ.